Hi guys, this is Maktoum. This is the second video. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா how to unlock next level audio quality அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா how to attain a great sound quality அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அப்படின்னா என்ன இயர்ஃபோன்ஸ் வாங்கணும், ஆன் இயர் வாங்கணுமா, இன் இயர் வாங்கணுமா, ஆர் ஒயர்டு வாங்கணுமா, டிடபிள்யூஸ் வாங்கணுமா, இல்லை இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அது சொல்கிறதுக்கு தான் நிறையா யூடியூப் சேனல் இருக்காங்களே, அது வரை நான் சொல்கிறோம். தமிழில் மோஸ்ட்டாக இருக்கிற சேனல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பேசிக்காக எவ்வளோ பேட்ரி இருக்கணும், எவ்வளோ லோ லேட்டன்சி இருக்கணும், எவ்வளோ ஐபி ரேட்டிங் இருக்கணும், இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை தவிர்த்து கேஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், பட் எவ்வளோ வெயிட்டாக இருக்கணும், எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டைனமிக் டிரைவர்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க, டுவல் டிரைவர்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுங்கிறத சொல்லியிருப்பாங்களா தெரியல. அது கூடவே கோடெக்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. கோடெக்ஸ்னால் எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த கோடெக் என்ன பண்ணுங்கிறத சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த கோடெக் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3 விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா சாம்பிளிங் ரேட், பிட் டெப்த் அண்டு பிட் ரேட். இது 3மே தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் கோடெக்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கவே முடியும். ஃபஸ்ட்டு சாம்பிளிங் ரேட். த நம்பர் ஆஃப் டைம்ஸ் பெர் செகண்ட் த ஆடியோ சிக்னல் இஸ் மெஷர்ட். இட்ஸ் மெஷர்ட் இன் ஹெர்ட்ஸ். அப்படின்னா என்னென்னா, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சிக்னல்ஸை அவங்களால மெஷர் பண்ண முடியுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் சாம்பிளிங் ரேட். இது ஆக்சுவலாக ஹெர்ட்ஸில் மெஷர் பண்ணுவாங்க. செகண்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பிட் டெப்த். த ப்ரெசிஷன் ஆஃப் ஈச் மெஷர்மெண்ட் சாம்பிள் இட் determines how many possible values each sample can have. அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு சாம்பிள்ஸ்லேயும் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் பிட் டெப்த்ஸ். கடைசியாக பிட் ரேட்னா என்னென்னா, தி அமௌண்ட் ஆஃப் டேட்டா யூஸ்டு பெர் செகண்ட் டு ரெப்ரசன்ட் த ஆடியோ, யூஸ்வலி மெஷர்ட் இன் கிலோபைட்ஸ். அப்படின்னா என்னென்னா, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பிட் ரேட்டு. பேசிக்காக எப்படி இதை மெஷர் பண்ணுவாங்கன்னா கிலோபைட்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கேபிபிஎஸ், எம்பிபிஎஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதில் தான் இதை மெஷர் பண்ண முடியும். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு த ஃபார்முலா. இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆக்சுவலாக அது என்னென்னா, பிட் ரேட் ஈக்குவல் டு சாம்பிள் ரேட் மல்டிப்ளைஸ் பிட் டெப்த் மல்டிப்ளைஸ் நம்பர் ஆஃப் சேனல்ஸ். நம்பர் ஆஃப் சேனல்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம 2 காது இருக்கிறதுனால 2 பட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் சேனல்ஸில் நம்ம 2ன்னு போட்டுக்கணும், லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு. அடுத்து பிட் டெப்த். ஒரு பிட் டெப்த்தையும் சாம்பிள் ரேட்டையும் எங்கே நம்ம எடுக்க முடியும்னா, ஏதாச்சும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டு, இயர்ஃபோன்ஸ் இந்த மாதிரி ஆடியோ ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னா அதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சாம்பிள் ரேட் அண்டு பிட் டெப்த். பிட் ரேட்டையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம OnePlusஓட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடலாம். அந்த வெப்சைட்டில் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் பட்ஸ் ப்ரோ 3 பட்ஸ் 3 ப்ரோ சம்திங்கு, இதில் பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் ஆடியோ அப்படிங்கிற ஒரு சப்ஹெட்டுக்கு கீழே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி 24 பிட் டெப்த் அண்டு 192 kHz சாம்பிளிங் ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், முதல்ல நம்ம கால்குலேஷனுக்குள்ளே போயிடலாம். 192,000 Hz மல்டிப்ளேஸ் 24 bits மல்டிப்ளேஸ் 2 channels ஈக்குவல் டு 9.2 Mbps. ஓகே, 9 Mbps. இந்த 9 Mbps-ஐ அன்கம்ப்ரஸ்டு ஃபைல்னு நம்மள்கிட்ட இந்த கால்குலேஷன் கொடுத்துருக்கு. அன்கம்ப்ரஸ்டு ஏன் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ளூடூத்தால் கண்டிப்பாக இந்த ஃபைலை ஷேர் பண்ணவே முடியாது. ஏன்னா ப்ளூடூத்துங்கிற ஒரு விஷயமே லோ பவர் கன்சம்ஷன் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அல்ட்ரா ஹை ஸ்பீட் டேட்டாவை லைக் வைஃபை ஆர் யூஎஸ்பி மாதிரி நம்மளால் ப்ளூடூத்தில் ஷேர் பண்ண முடியாது. அண்டு ப்ளூடூத்தோட லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.4 2 Mbps தான் ஷேர் பண்ணும் அப்படிங்கிறது டேட்டா. கண்டிப்பாக நம்மளால் ப்ளூடூத்தில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி கோடெக்ஸை வச்சு அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோவை கம்ப்ரஸ் பண்ணி நம்ம டிடபிள்யூஎஸ் நமக்கு கொடுக்குது. இந்த கம்ப்ரஸ் பண்ண ஃபைலையுமே எந்த கோடெக் கரெக்டாக டெலிவரி பண்ணுறது, எந்த கோடெக் எந்த வேலையை செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு டேட்டாவை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. அதை பார்த்துட்டா உங்களுக்கு ஓரளவுக்கு எந்த கோடெக் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா SBCங்கிற ஒரு கோடெக், இதுதான் இருக்கிறதுலே ஒரு பேசிக்கான கோடெக். பொதுவாக டிடபிள்யூஎஸ், ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் இந்த மாதிரி ப்ளூடூத்தை வச்சு யூஸ் பண்ணுற இயர்ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக SBCங்கிறது பேசிக்காக இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே லோ எண்ட். ஏன்னா இதோட ஹையஸ்ட் பிட் ரேட்டு, மேக்ஸிமம் பிட் ரேட்டு 345 kbps தான். அண்ட்
அடுத்து ஏஏசி பார்த்தீங்கன்னா இது அட்வான்ஸ்டு ஆடியோ கோடிங் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு லாஸி கோடெக் தான். பட் இந்த கோடெக்னால அப் டு 320 kbps வரைக்கும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தியரிட்டிக்கல். முக்கியமான விஷயம் என்னென்னா ஏஏசியே நிறைய வேரியன்ட் இருக்குது. ஹை எஃபிஷியன்சி, லோ எனர்ஜி அண்டு நீரோட ஏஏசி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஏஏசி இருக்குது. அந்த மாதிரி ஏஏசிலாம் கிட்டத்தட்ட ஒரு 500 வரைக்கும் கேவிஎஸ் கொடுக்கும். சிலது ஆப்பிள் மாதிரி 256ஓட கேப் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு நிறைய வேரியண்ட்டில் இருக்குது ஏஏசி. நம்மளால் எது எப்படி கொடுக்குதுன்னு தெரியாது. ஆனால் பேசிக்காக எஸ்பிசிக்கு அப்புறம் ஓரளவு ஏஏசி ஒரு நல்ல ஒரு கோடெக்னு சொல்லுவாங்க. இதுவும் பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அப்படிங்கிற ஒரு இயர்ஃபோன்ஸில் பொதுவாக பார்க்கலாம் ஏஏசிங்கிறது. அடுத்து எல்எஸ்டிசி, லோ லேட்டன்சி அண்டு ஹை டெஃபினேஷன் ஆடியோ கோடெக் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு டைப் ஆஃப் லாஸி கோடெக் தான். பட் இருந்தாலும் நம்மளால் ஹை ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதால் தொட முடியும் எல்எஸ்டிசியால். அதாவது 400, 560, 900 kbps வரைக்கும் இதால் ஹிட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கிளைம் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஹை ரெசல்யூஷன் ஆடியோஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் எல்டாக், இதை லாஸ்லெஸ் டிஜிட்டல் ஆடியோ கோடெக்னு சொல்லுவாங்க. இதோட ஓனர் சோனி. ஸோ இதுவும் ஒரு லாஸி கோடெக் தான். பட் ஹைரஸ்லேயே கொஞ்சம் நல்லா டாப்பான ஒரு கோடெக்கு. இதை 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. 330, 660, 990ன்னு லோ, மிட், ஹைன்னு 3 ஹைரஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 ஹைரஸையும் எல்லா டைமும் இது மெயின்டைன் ஆகாது. அப்படி எல்லா டைமும் மெயின்டைன் ஆகுச்சுன்னா அது பேர் லாஸ்லெஸ்ஸு. இது ஹைரஸ்னால் எப்பயாவது இந்த ரெசல்யூஷன் போயிட்டு வரும் அப்படிங்கிறது தான் ஹைரஸ். அடுத்து ஃப்ளாக் அண்டு ஏஎல்ஏசி. ஆக்சுவலாக ரெண்டுமே சேம் தான். ஏஎல்ஏசினா ஆப்பிளோட கோடெக்கு, அதில் என்ன இருக்கோ அதே தான் இதுலேயே இருக்கும், சேம் தான். ஸோ ஒரே இதாக இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, இதில் அப் டு 1500 kbps, அதாவது 1.5 mbps வரைக்கும் அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 700 to 1500 kbps வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இது என்ன தான் ஹைரஸாக இருந்தாலும் இது ஒரு லாஸ்லெஸ். ஏன்னா நமக்கு 700 தான் அவங்களோட ஸ்டார்டிங்கே ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இதை நம்ம லாஸ்லெஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் இதை தான் அவங்களோட ஆப்பிள் மியூசிக்கில் கொடுக்குறாங்களா கேட்டால் டவுட்டு. ஏன்னா நிறையா ஆடியோ ஃபைல்ஸ் சொல்கிறாங்க இது கண்டிப்பாக லாஸ்லெஸ் கிடையாது, ஆனால் இவங்க லாஸ்லெஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஆப்பிளோட அந்த ஓவர் தி இயர் இயர்ஃபோன்ஸ்லேயும் இந்த விஷயத்தை ஆட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் அதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்த ஒரு சில ஆடியோ ஃபைல்ஸ் இது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இது லாஸ்லெஸ்ஸை டேமேஜ் பண்ணதாக கேட்டால் கிடையாது, பட் ஹைரஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது கன்ஃபார்ம் கிடையாது. இருந்தாலும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது, லாஸ்லெஸ் சொன்னது லாஸ்லெஸ்ஸாக தான் இருக்காங்கிறது. அப்புறம் ஆப்வியஸ்லி சாம்சங்கோட எஸ்எஸ்சி, சாம்சங் ஸ்கேலபிள் கோடெக் சொல்லுவாங்க. இது ஒரு லாஸி கோடெக் தான். இது அப் டு 512 வரைக்கும் பிட்ரேட் கொடுக்கும். இது ஒரு நல்ல கோடெக் தான். இது சாம்சங் இயர்ஃபோன்ஸ் வச்சுருந்தால் மட்டும்தான், சாம்சங் ஃபோனில் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அது அவங்களோட ஒன் கோடெக், வேறு எதுலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் இதெல்லாம் தவிர்த்துட்டு குவால்காமோட ஆப்டெக்ஸ் அண்டு ஆப்டெக்ஸ் ஹெச்டி, அடாப்டிவ், இந்த மாதிரி ஒரு 3 இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சில இயர்ஃபோன்ஸில் இருக்கும், குவால்காம் ப்ராசஸர்ஸ் இருக்கிற ஃபோன்ஸில் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். கோடெக்ஸை பற்றி சொல்லணுன்னா இதுதான். உங்களுக்கு பிட்ரேட், சாம்பிளிங் ரேட் அண்டு பிட் டெப்த், இதை வச்சு எப்படி நம்ம பிட்ரேட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்டு எந்த கோடெக் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தவிர்த்துட்டு ரியல் லைஃப் யூசேஜ் அப்படின்னு வரும்போது இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே மினிமல் தான். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து இவன் கத்திட்டு ரொம்பவே மினிமல்ன்ட்டானே, அப்புறம் எதுக்கு இதை கஷ்டப்பட்டு நம்ம வாங்கணும் அவ்வளோ காசு கொடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, I'm just giving you awareness of the LDAC and codecs, everything. ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல அதிகபட்சமே 160 kbps தான் வெப்பில் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அண்டு யூடியூப் மியூசிக் கன்ஃபார்மாக தெரியும் 256 kbps தான் பிட்ரேட் கொடுக்குறாங்கங்கிறது. ஆப்வியஸ்லி ஆப்பிள் மியூசிக் சொல்ல தேவையில்லை, அது என்ன கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. சரி, அவங்களுக்கு இல்லை, நம்மளுக்கு தெரியாது. பட் ஒரு சில இடத்துல ஆப்பிள் மியூசிக் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட லேபில் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய இயர்ஃபோன்ஸை ஏஏசி 256 கான்ஸ்டண்ட்டாக வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு என்ன தெரியும்னா, ஸ்டேபிளாக அவங்களால 256ங்கிற ஒரு பிட்ரேட்டை எந்த ஒலாட்டிலிட்டியும் இல்லாமல் கரெக்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஓரளவு நமக்கு தெரியுது. ஆனால் அதை தவிர்த்துட்டு ஹைரஸ் அவங்க கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது நிறைய டவுட் தான், யாராலையும் வந்து கன்ஃபார்ம் சொல்ல முடியல. அவங்களே சொல்லாத வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியாதுல்ல, அதனால் தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு நான் எதுவுமே சொல்லலை.
அண்ட் முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஸ்பாட்டிஃபைலையும் யூஸ் பண்ண முடியாது, யூடியூப் மியூசிக்லையும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நீ எங்கே தான்டா டவுன்லோட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடத்துல டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் அந்த ஃபைல்ஸ் நான் எங்கே எடுக்கலாங்கிறத நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா அது யூடியூப் பாலிசிக்கு அகேன்ஸ்டாக உள்ளது. அது ஒரு பைரசி கண்டென்ட். கண்டிப்பாக நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சப்போஸ் அது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா, அந்த மாதிரி ஃபைல்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். முக்கியமாக எந்த சாங்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஹை ரெசல்யூஷனை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா, மூங்கில் காடுகளே சாங்கை நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் ஸ்டார்டிங்கில் தண்ணி ஓடுற சவுண்டு ஒன்று இருக்கும். அது நல்லா கிறிஸ்பாக கிளியராக இருக்காது. பட் நீங்கள் எல்டாக் ஆன் பண்ணி ஹை ரெசல்யூஷனில் கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஆடியோ, தண்ணி ஓடுற ஆடியோ சூப்பராக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஹரிஷ் ஜெயராஜ் மாமா வேறு நல்ல போட்டு வச்சிருப்பாரு. அண்டு ஏஆர் ரஹ்மான் சாங்கில் நிறைய சாங்கில் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில பீட்ஸ் எல்லாம் மெயினாக சொல்லணும்னா, எந்திரன் படத்தில் சிட்டி ரோபோன்னு ஒரு சாங் இருக்கும். சிட்டி ரோபோவா சம்திங் ஒரு சாங் இருக்குது. அதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதில் ஒரு சில பீட்ஸ்லாம் இருக்கும் அண்டு பேஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அந்த 990 kbps. அப்புறம் ஸ்டார்டிங்கில் புதிய மனிதா சாங் ஒன்று இருக்கும். அதுலேயும் சில ட்ரம்ஸ் அண்டு சில பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு எல்டாக்கில் கேட்டிங்கன்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா பீட்ஸ், ஒரு சில டியூன்ஸ்லாம் கேட்கும். அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதெல்லாம் உங்களால் எப்போ முடியும்னா, உங்கள் ஃபோனில் கண்டிப்பாக எல்டாக் சப்போர்ட் ஆகியிருக்கணும். உங்கள் ஃபோன்லேயும் சரி, உங்கள் இயர்ஃபோன்லேயும் சரி கண்டிப்பாக சப்போர்ட் ஆகியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களால் இந்த ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ண முடியும். அதை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னா அதை சொல்கிறேன். உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் உள்ளே போனீங்கன்னா ப்ளூடூத் ஆடியோ கோடெக் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே நிறைய கோடெக்ஸ்லாம் என்னென்ன உங்கள் ஃபோன் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் எனபிள் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுற இயர்ஃபோன்ஸ் வச்சுருக்கணும். லைக் எல்எஸ்டிசி ஆர் ஆப்டெக்ஸ், இந்த மாதிரி கோடெக்கை சப்போர்ட் பண்ணுற இயர்ஃபோன்ஸை நீங்கள் வச்சுருக்கணும். அப்போ தான் அதை நீங்கள் எனபிள் பண்ணிக்க முடியும். அப்படி ரெண்டுமே ஆன் பண்ணி நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த ஃபைலில் ஓப்பன் பண்ணி ஹியர் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக அந்த ஒரு ஹை ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எல்லா பிளேயர்லேயும் உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் ஒர்க் ஆகுமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் ஆம்ப்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் ப்ரீசெட்டாக நிறைய ஈக்குவலைசர்ஸ் இருக்கும். ஈக்குவலைசர்ஸ் யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கேட்டுப்பாங்க. அந்த ஆப்பில் 32 பிட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதனால் நீங்கள் அதில் தான் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஆப்பு கரெக்டாக இருக்கும். அது தவிர்த்து மற்ற ஆப்பு எனக்கு தெரியல. இந்த ஆப் ஓகே, பவர் ஆம்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சரி, என்னடா இவன் இந்த கத்துறானே, இவன் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். நான் ஓப்போ என்கோ X2 ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அதை வச்சுருந்தேன். அதில் எல்டாக் ஆன் பண்ணி நான் நிறைய சாங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். எல்எஸ்டிசி இருக்கும், ஆனால் எல்எஸ்டிசியோட எல்டாக்கில் தான் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருந்துச்சு. எல்எஸ்டிசியில் எனக்கு அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல. அதனால் எல்டாக் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்டாக் ஃபார் பெட்டர் தென் எனி ஹைரஸ் கோடெக்ஸ். அண்ட் திஸ் இஸ் இட் கைஸ். உங்களுக்கு கோடெக்னால் ஓரளவுக்கு என்னென்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, அன்கம்ப்ரஸ்டாக இருக்கிறத ஒரு ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்குறது தான் கோடெக். அது எந்த அளவுக்கு பெட்டராக கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது தான் கோடெக். இதை நீங்கள் எப்போது கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களால் ஒரு ரைட் டெசிஷன் எடுக்க முடியும் வைல் பர்ச்சேசிங் த ஏர்பாட்ஸ் ஆர் இயர்ஃபோன்ஸ் லைக் தட். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 9.2 mbps ப்ளூடூத்தால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுன்னா அப்போ எதுக்கு அவ்வளோ சாம்பிளிங் ரேட்டு கிடைக்குது, அவ்வளோ பிட்டப்த்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை இப்போதைக்கு தான் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல ப்ளூடூத்தில். ஆனால் ஃபியூச்சரில் நம்மளால் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, குவால்கம் எக்ஸ்பேண்ட்னு ஒரு டெக்னாலஜியை புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். குவால்கம் எக்ஸ்பேண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்பேண்டட் பர்சனல் ஏரியா நெட்வொர்க். இது எதுக்குன்னா, பல யூஸ் இருக்குது. நான் அதெல்லாம் விட்டுட்டு டேரெக்டாக நம்ம ஆடியோட அந்த சப்ஜெக்ட்டுக்கு வரேன். இது முக்கியமாக ஒய்ஃபை அண்டு ப்ளூடூத் ஒன்றா சேர்ந்து அன்கம்ப்ரஸ்டாக இருக்க அந்த 9 mbps டேட்டா இருக்குல்ல, அதை ஒய்ஃபையோட ஹெல்ப்போட ப்ளூடூத் இதை ரன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கைஸ். இதனால் கண்டிப்பாக உங்களால் அன்கம்ப்ரஸ்டு ஆடியோவை ஒயர்லெஸ்லேயும் நம்மளால் கேட்டுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. இது ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும். இப்போதைக்கு எந்தெந்த ஃபோன்ஸில் இது சப்போர்ட்டட்னா ஷோராக தெரியும், குவால்கமோட 8 Eliteல சப்போர்ட் ஆகணும். பட் மற்ற சிப்ஸ் எப்படி தெரியல. இந்த வருஷமே வந்த மற்ற மிட் ரேஞ்சில் அந்த தெரியல. பட் இவங்களோட ஃப்ளாக்ஷிப்பு
சிப்செட்டில் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் 8 எலிட்டில். ஓகே, அப்போ இப்போதைக்கு நம்மளால் அந்த 9 Mbps எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதா இப்போ மற்ற ஏதாச்சும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு வந்து ஒயர்டு ஐஎம்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நமக்கு. ஒயர்டு ஐஎம்ஸ்லாம் யார் வாங்கணும்னா பெரிய பெரிய ஆடியோ ஃபைல்ஸ் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா அவங்க கான்செப்ட் பண்ணும்போது காதில் போட்டிருப்பாங்க சென்னைசர் ஐஎம். அது அபவுட் லேக் வரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. பட் நம்மளால் முடிஞ்சது ஒரு 1500 தான் பண்ண முடியும். அந்த 1500ல் ஒரு சில ஐஎம்ஸ் இருக்குது, அதை சஜஸ்ட் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. பட் ஒயர்டு ஐஎம்னால கண்டிப்பாக 9 Mbpsங்கிற ஒரு டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். அந்த அன்கம்ப்ரஸ்டு ஃபைலில் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது ஷோராக தெரியும், ஆனால் எந்தெந்த ஐஎம் இதை சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது தெரியல. உங்களுக்கு ஐஎம் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக சிவபரணி ஒரு சேனல் இருக்குது தமிழில், அவரோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஐஎம்ஸ் பற்றி நிறையா கற்றுக்கலாம். அவர் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டு முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் போடுறதுக்கு அவர்கிட்ட ஐஎம்ஸ் வீடியோ இல்லை. புது ப்ராடக்ட்ஸ் புது டெக்னாலஜிஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுவார். வில் செய் அதை பார்க்கலாம். திஸ் இஸ் இட் கைஸ். ஓரளவு நான் உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.